அடுத்தபடியாக சிறப்புரை மாநில பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய உறுப்பினர், தொலைக்காட்சிகளிலே விவாதங்களிலே பங்கேற்று தன் சார்பு கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து அரசியல் களத்திலே சூடு பிடிக்கிற விவாதங்களிலே சூடான கருத்துக்களை சுவையாக சொல்லி பார்வையாளர்கள் ஆழ்மனதை கவரக்கூடிய அருமை பேச்சாளர் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகிறார். அவர்களுக்கு தலைப்பு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்தியாவின் ஹால்மார்க், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பிலே இப்பொழுது உரையாற்றுவார்கள். மானுட சமூகத்தில் சமத்துவத்தையும் அமைதியையும் போதிக்க தான் நம்பிய இறை தத்துவத்தை மக்களிடத்தில் தன் வாழ்நாள் முழுக்க பரப்பி தனக்கு தன் இறைவன் சொல்லிய கருத்தை உலகத்தில் அமைதியை பொதிப்பதற்காக பரப்பி சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிற மீலாது நபியுடைய அந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் மீலாது நபி சமய நல்லிணக்க மாநாட்டில் கடைசி அமர்வில் தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜனாப் முகமது ரபீக் அவர்களுக்கும் ஷேக் மீரான் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற ஜலீல் அகமது அவர்களுக்கும் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நிகழ்வில் எனக்கான இந்த வாய்ப்பை பெற்று எங்களை அழைத்து வந்து இங்கு அழகு பார்த்திருக்கிற பிற மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாவட்டத்தின் பொறுப்பாளரும் மேலாள் அமைச்சருமாகிய ஜனாப் மரியாதைக்குரிய ஐயா மைதீன் கான் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய ஃபாதர் கிசப் ஜான்தாஸ் அவர்களுக்கும் நல்லாசிரியர் அருள்முனைவர் ஜான் கென்னடி அவர்களுக்கும் மார்க்சிய பொதுவுடைமை கட்சியுடைய தலைவரும் மாவட்ட சிறுபான்மை நலக்குழுவுடைய பொறுப்பாளருமாகிய தோழர் வி பழனி அவர்களுக்கும் சர்வசமய கூட்டமைப்புடைய சேர்ந்த கோவண்ணா கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார்களுடைய உபதேசிகளுடைய நலவாரியத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய என் அன்புக்குரிய அக்கா விஜயா சத்யானந்த் அவர்களுக்கும் எமக்கு முன்பாக இந்த நிகழ்வில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எல்லடங்காத தோழர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த அண்ணன் நிஜாம் அவர்களுக்கும் முஸ்லீம் லீக்குடைய மாவட்ட தலைவர் மீரான் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பகுதி கிளை செயலாளர் அண்ணன் துபாய் சாகுல் அவர்களுக்கும் இளைஞரணியை சேர்ந்த மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் மீரான் அவர்களுக்கும் கருப்பசாமி கோட்டையப்பன் அவர்களுக்கும் மாணவனைச் சேர்ந்த தம்பி பாலா அவர்களுக்கும் தம்பி வினோத் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த எண்ணிலடங்காத கலைஞருடைய உடன்பிறப்பு அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் உரையாற்றி எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கக்கூடிய தருமபுர ஆதீனத்துடைய மயிலாடுதுறை வள்ளலார் கோயில் கட்டளுடைய ஸ்ரீமதி சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் அவர்களுக்கும் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கும் பேராயர் பர்னபாஸ் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக உங்களுடைய சுக துக்கங்களில் நின்று உங்களுக்காக உரையாடி வாதாடி எப்போதும் மக்கள் மன்றத்தில் உரையாடி கொண்டிருக்கிற இந்த பாளை சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் வப்துல் பஹாப் அவர்களுக்கும் எனக்கு பின்பு தன் வாழ்நாளில் தன் நம்பிய தத்துவத்தை எந்த சமரசம் செய்யாது கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் சமூக நீதிக்கும் தமிழுக்கும் மதச்சார்பின்மைக்கும் எந்த சேர்கள் தன் மீது அள்ளி வீசப்பட்டாலும் அதை இந்த மண்ணின் மேன்மைக்காக எப்போதுமே தூக்கி சுமக்கிற நாங்களெல்லாம் கல்லூரி காலங்களில் கொண்டாடி மகிழ்ந்த திராவிட இயக்கத்துடைய ஆகப்பெரும் சொத்து மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய உஸ்மானியா அரபிக்கல்லுடைய மௌலானா ஹைதர் அலி அவர்களுக்கும் நிறைவுரை மாற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமாக்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜனாப் ஹாஜா மொஹிதீன் அவர்களுக்கும் எண்ணிலடங்காத எம்முடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தலைப்பு. 20 நிமிடம் உங்களுடைய நேரத்தை நான் உறுதியாக திருடிக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நீண்ட நெடிய உங்களுடைய எல்லா பணிகளையும் விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. என்னுடைய நேரத்தையும் நீங்கள் திருடிக்கொள்ள மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா பல கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பேசுகிற போது கருத்தில் மாற்று கருத்து இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு கருத்து மாறும். அது ஜனநாயகத்துடைய தன்மை. தோழர் பழனி சொல்வது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கும். பக்கத்தில் அருகில் பேசிக்கொண்டு வாதிக்காமல் இருந்தால் போதும், அந்த மேடை அது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
இது உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல. மேடையிலிருந்து பார்க்கிற போது அது நம்முடைய கருத்து பிடிக்காமல் விவாதிக்கிறார்கள் போல, இல்லை நம்முடைய கருத்தில் அதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை, ஏதோ மீண்டும் ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் என்ற எண்ணத்தை உண்டு பண்ணும். அதனால்தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்த தலைப்பு இன்றைய உலக அரசியலை விட இந்திய அரசியலில் பிரதானமாக பார்க்கப்படுகிற, விவாதிக்கப்படுகிற, இல்லை என்றால் தேவைப்படுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தை ஒரு மதசாயம் கொண்ட அரசியமைப்பு சட்டமாக மாற்றலாம் என்று பல பேர் எண்ணிய போது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழு மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை சேர்க்கவில்லை ஒழிய, ஆனால் இந்த நாடு பல்வேறு மொழிகளை பேசுகிற மக்களை கொண்ட நாடு, பல்வேறு மதங்களை கடைபிடிக்கிற நம்பிக்கை கொண்ட மக்கள் வாழ்கிற நாடு, பல்வேறு உணவு கலாச்சார பண்பாடுகளை கொண்ட நாடு. அப்பேற்பட்ட இந்த நாட்டிற்கு மதச்சார்பற்ற என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தால்தான் இந்தியா என்கிற இந்த இந்திய துணைக்கண்டத்தை கட்டி காக்க முடியும் என்று இந்த நாட்டுக்கு ஒரு செக்குலர் ஸ்டேட் என்கிற அர்த்தத்தை கொடுத்தார்கள். இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தில், இந்தியாவுடைய பொருள் விளக்க சட்டத்தில் உலகில் எல்லா நாடுகளிலும் மதச்சார்புக்கு விளக்கம் இருக்கிறது. ஒரு நாடு இஸ்லாத்து மதத்தை தழுவிருக்கிறது என்றால் இஸ்லாமிய நாடு என்று பொருள்படும். ஒரு நாடு கிறிஸ்தவ மதத்தை தழுவிருக்கிறது என்றால் கிறிஸ்தவ நாடு என்று பொருள்படும். இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு மதம் இல்லை என்றால் மதம் இல்லை என்ற பொருளை இன்டர்பிரேஷனை சட்டத்தில் கொடுத்து வைத்திருப்பார்கள். ஆனால் இந்தியாவின் அரசியமைப்பு சட்டத்திலும் இந்தியாவுடைய இன்டர்பிரேஷன் ஆக்டிலையும் எந்த இடத்திலையும் மதச்சார்பின்மைங்கிற வார்த்தைக்கு விளக்கப்படவில்லை. அதனால்தான் விரும்பியவர்கள் தங்கள் எண்ணத்துக்கு ஏற்றவாறு விரும்பியவர்கள் இது பெரும்பான்மை நாடு என்றும் இந்த நாட்டிற்குள் இந்த மதங்கள் இருக்கலாம் என்று தங்களுக்கு பொருள்பட கருத்தை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்ற அவையில் உரையாற்றுகிற போது நேரடியாக மதச்சார்பைக்கு விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்றால் மதச்சார்பைக்கு எங்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையைத்தான் நீங்கள் பொருளெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் 1614ஆம் ஆண்டு ஜார்ஜ் கோலியாக் என்கிற ஒரு அறிஞன் எது மதச்சார்பின்மை என்று குறிப்பிடுகிறார். எது மதச்சார்பின்மையோ அங்கு வாழ்கிற நாட்டு மக்களுக்கு மதம் இருக்கலாம், அங்கு வாழ்கிற மக்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கலாம், ஆனால் அரசுக்கென்று வழிபாடோ மதமோ இருக்கக்கூடாது. அதுதான் மதச்சார்பு என்று ஜார்ஜ் கோலியாக் சொன்னதை இந்த நாடு எப்போதும் எத்தனித்திருக்கிறது. அதனால்தான் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் நம்பிக்கையின்படி 3 மதமார்களை குருமார்களை வைத்துக்கொண்டு அரசு நிகழ்ச்சிகளை தொடங்குவார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரும் எந்த இடத்திலும் இந்த அரசுக்கு மதம் இல்லை, இது எல்லோராலும் வளர்க்கப்பட்டது என்பதை மிக தெளிவாக உறுதியாக கண்டார்கள். காரணம், மதம் என்கிற அரசியல் இந்த நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இரத்தத்தையும் சதையையும், இன்னும் சொல்லப்போனால் மனித உடலையும் உயிரையும் எண்ணிடங்காதவளை காவு வாங்கியிருக்கிறது. அந்த நாட்டில் மதம் என்கிற ஒரு கூரை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? ஏன் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறோம்? வேற்றுமையில் ஒற்றுமை என்றால் எல்லோரும் சமம்தானே என்கிற கேள்வி வரும். எல்லோரும் சமம்தானே என்கிற கேள்வி வரும். எல்லோரும் சமமில்லை, எல்லோரும் சமமில்லை. தனித்த மொழி பேசுகிறவர் இருக்கிறார்கள், தனித்த மத பண்பாட்டை கொண்டு இருக்கிறார்கள், தனித்த கலாச்சாரத்தை கொண்டிருக்கிறார்கள், தனித்த வழிபாட்டு முறையை கொண்டிருக்கிறார்கள், தனித்த உணவு முறையை கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் எது சமம்? எது சமம்? அரசு ஒருவருடைய பண்பாட்டில் தலையிடாது, அரசு ஒருவருடைய மதத்தில் தலையிடாது, அரசு ஒருவருடைய உடையில் தலையிடாது, அரசு ஒருவருடைய இருக்கக்கூடிய அவனுடைய சடங்குகளில் தலையிடாது. யாரையும் அவர் போக்குக்கு விட்டு அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு அரசுக்கு இருக்குமாயின் அதுதான் உண்மையான மதச்சார்பின் அடையாளமாக இருக்க முடியும் என்பதைத்தான் எண்ணிடங்காத ஜனநாயக சக்திகள் இந்த நாட்டில் பேசி எழுதி கொண்டே இருக்கிறோம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்? எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒன்று தானேங்கிற கேள்வி இயல்பாக நல்லா தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். மனிதம் என்கிற அளவுகளோடு ஒன்று தான். ஆனால் இங்கு என்னவாக இருக்கிறது என்றால் பெரும்பான்மைவாதம் சிறுபான்மைவாதத்தை அடிப்பதாக இருக்கிறது. ஜனநாயகத்தில் பெரும்பான்மைவாதம் வாக்கு அரசியலில், வாக்கு வங்கி அரசியலில் அறுதி பெரும்பான்மை பெற்றோர் ஆட்சி அமைக்க முடியும், அது உண்மைதான். ஆனால் அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு சமூகம் சிறுபான்மை சமூகத்தை அடிக்குமாயின் நான் பெரும்பான்மையாக இருக்கிறேன், சிறுபான்மை மக்கள் எனக்கு கீழ் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிடுவாராயின் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது தான் ஜனநாயகம். ஒரு ஊரில் ஒரு டீ கடைக்காரர் இருந்திருக்கார். அந்த டீ கடைக்காரர் மிகவும் நல்லவர், மிகவும் வல்லவர். எப்படி என்றால் கட்டிய மனைவியோடு 5 ஆண்டு காலம் குடும்பம் நடத்திவிட்டு அவருக்கு சன்னியாசத்தின் மீது ஆசை வருகிறது. 5 ஆண்டு காலம் கழித்து நான் சன்னியாசம் போகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று சன்னியாசம் போகிறார். போனவர் ஊர் முக்கில் ஒரு டீ கடை நடத்தி வந்து தான் நம்பிய கடவுளை, தான் நம்பிய தத்துவத்தை வீதி முழுக்க பரப்புகிறார்.
வருகிறவர்களுக்கெல்லாம் அன்போடு மிகவும் கனிவோடு பணிவோடு யார் அந்த கடைக்கு தேநீர் சாப்பிட வந்தாலும் அவர்களோடு உறவாடுகிற பழக்கத்தை கொண்டு வரவர், மிகவும் நல்லவர். அவருடைய கடைக்கு ஒரு பெரியவர் கால்களை தாங்கி கொண்டு நடந்து வருகிறார். வயது 80 இருக்கும். அந்த முதியவரிடம் இவர் கேட்கிறார், ஐயா உங்கள் கால்களில் நீங்கள் செருப்பு போட்டால் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், இல்லை நான் சாதியில் கீழ் சாதிக்காரராம், நான் செருப்பு போட்டால் இங்கே தீட்டுப்பட்டு விடுமாம், செருப்பு போடக்கூடாதுன்னு இந்த நாட்டுடைய சட்டம் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். உடனே அந்த சன்னியாசிக்கு தன் கட்டிய மனைவியோடு வாழ பிடிக்கவில்லை என்று சன்னியாசி இருக்கிற அந்த டீக்கடைக்காரருக்கு ஒரு கோபம் இருக்கு. என்னடா சட்டம், மனுஷல்ல எல்லாம் ஒன்று தானே, எல்லாரும் செருப்பு போடலாமே எங்களோட கருத்தை விதைக்கிறார். அந்த பெரியவரும் ஆமா சாமி நீங்க சொல்வது சரிதான், ஆனால் நாட்டை ஆளுகிற அரசனுக்கு நாட்டை ஆளுகிற தலைவருக்கு அது புரியவில்லை என்று கேட்கிறார். உடனே இந்த டீக்கடைக்காரர் பக்கத்தில் இருக்கிற வட்டிக்கடைக்காரர் ரொட்டிக்கடைக்காரர் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு போய் ஐயா வாருங்கள் போய் அரசரிடம் கேட்போங்கிறார். போய் அரசரிடம் கேட்கிறார்கள். அரசன் சொல்கிறார், இல்லை இந்த நாட்டில் சட்டம் சமமானதில்லை, ஒருவன் மேலோன் ஒருவன் கீழோன், மேலோனுக்கு செருப்பு போடுகிற உரிமை இருக்கிறது, கீழோன் செருப்பு போடக்கூடாது போய் என்று உந்தி தள்ளி வெளியே அனுப்புகிறார். இவருக்கு கோபம் வருகிறது. அந்த பெரியவரை கூப்பிட்டு கொண்டு அந்த ஊருக்கு போகிறார். மக்களே பாருங்கள், இந்த மண்ணிற்காக நீங்கள் உழைக்கிறீர்கள், இந்த மண்ணிலாம் நீங்கள் வாழ்கிறீர்கள், உங்களுக்கு செருப்பு கூட உரிமை இல்லை என்று வாதாடுகிறார். உடனே அது தேர்தல் காலம். அப்போது தேர்தல் காலம் வருகிற போது அந்த டீ கடைக்காரர் சொல்கிறார், ஐயா இந்த அரசியை மாற்றி விட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தால் உங்களுக்கு செருப்பு போடுகிற உரிமையை நான் பெற்றுக் கொடுப்பேன் என்கிறார். உடனே மக்களும் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள். தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நடக்கிற போது அவர் பிரச்சாரத்தை சொல்கிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் எல்லோருக்கும் செருப்பு போடுகிற உரிமை கொடுக்கிறேன் என்கிறார். தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் டீக்கடைக்காரர் வென்று நாட்டுடைய தலைமை அமைச்சராக மாறிவிடுகிறார். முதல் நாள் முதல் கூட்டம். அந்த டீக்கடைக்காரர் அரங்கு முழுக்க இருக்கிற மக்களிடம் பதவி ஏற்பதற்கு சொல்கிறார், அன்பு கொண்ட மக்களே, நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கிறதா? ஆமையா ஞாபகம் இருக்கிறது. என்ன வாக்குறுதி? நீங்கள் எல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தால் செருப்பு போடலாம் என்கிற வாக்குறுதி. ஆமையா. அவர் சொல்கிறார், நான் இன்று முதல் ஒரு சட்டம் போடுகிறேன், இனிமேல் இந்த ஆட்சியில் சாதியின்பால் எவரும் செருப்பு மறுக்கக்கூடாது, அனைவரும் இனிமேல் செருப்பு போடலாம் என்கிற சட்டத்தை நிறைவேற்றுகிறார். சட்டம் சரிதானே? சரியானதானே? உடனே இன்னொன்று சொல்கிறார், இந்த செருப்பை இனிமேல் அரசாங்கமே தைத்து இலவசமாக கொடுக்கும் என்கிறார். எல்லா பத்திரிகையாளர்களும் ஆண்டாண்டு காலமாக இந்த கொடுமையை இந்த டீக்கடைக்காரர் மாற்றிவிட்டார், இதுதானே ஜனநாயகம் என்று அள்ளி முகந்து அவரை உச்சி முகந்து கொண்டாடுகிறது, கொண்டாடி தீர்த்தெழுகிறது. ஒரு நாளை குறிக்கிறார். அந்த நாளில் இந்த நாட்டுடைய அடையாளமாக எந்த கிழவர் எந்த பெரியவர் தாங்கி என்னுடைய டீ கடைகளுக்கு டீ சாப்பிட வந்தாரோ அந்த கால்களுக்கு நானே செருப்பை மாட்டி விடுவேன் என்கிறார். அந்த நாள் வருகிறது. செருப்பு போட உரிமை கொடுத்த சாமி செருப்பை மாட்டி விடுதுன்னு எல்லாரும் சந்தோஷத்தில் லயித்திருக்கிறார்கள். அந்த பெரியவர் நொண்டி வருகிறார். ஒட்டுமொத்த ஊடகமும் அந்த பெரியவர்களை கால்களை படம் பிடிக்கிறது. கால் முழுக்க ரத்தமும் சலவுமாக இருக்கிறது. இது நாள் வரை செருப்பை பாத்திராத மனிதருக்கு இதோ நாட்டுடைய தலைமை அமைச்சர் செருப்பு போட போகிறார் என்கிற செய்தி எல்லாம் ஓடுகிறது. அந்த பெரியவருக்கு நாட்டின் தலைமை அமைச்சர் செருப்பை மாட்டுகிறார். அவர் எழுந்து கும்பிட்டு, ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்கள் அடிமைத்தனத்தை நீங்கள் உடைத்து விட்டீர்கள்ங்கிறார். உடனே அந்த பெரியவரும் உள்ள மகிழ்ந்து, ஐயா எனக்கு செருப்பு மாட்டி விட்டீங்க, எனக்கு வயசு 80ங்க ஐயா, என் பேரன் சின்ன பையங்கய்யா, பச்சிலம் குழந்தைங்கய்யா, வயசு 7ங்கய்யா, அவனுக்கு ஒரு செருப்பை மாட்டுங்கய்யாங்கிறார். அந்த சிறுவன் வருகிறான். அந்த வட்டிக்கடைக்காரர், அவனுடைய தேநீர் கடைக்காரருடைய நண்பர் வட்டிக்கடைக்காரர் ரொட்டிக்கடைக்காரன் கூப்பிட்டு இவனுக்கு ஒரு செருப்பை மாட்டுகிறேங்கிறான். செருப்பை மாட்டுகிறார்கள். அந்த சிறுவன் உந்தி தழுகிறான். மீண்டும் மாட்டுகிறார்கள். உந்தி தழுகிறான். மீண்டும் மாட்டுகிறார்கள். அவன் உதறுகிறான். அந்த வட்டிக்கடைக்காரர் ஒரு அடி அடித்து செருப்பை போட்டுக்கொள்ளுங்கிறார். அந்த கிழவன் அப்போதான் எடுத்து கும்பிட்டு சொல்கிறான், ஐயா வயசு எனக்கு 80ங்கய்யா, எனக்கு 8ஆம் நம்பர் செருப்புங்கய்யா, என் பேரனுக்கு வயசு 7ங்கய்யா, அவனுக்கு 2ஆம் நம்பர் செருப்புங்கய்யா, அவனுக்கு 8ஆம் நம்பர் செருப்பு மாட்டினா என்னங்கய்யா நாடு என்று கேட்டார். அப்போது அந்த தலைமை அமைச்சர் டீ கடைக்காரர் சொன்னார், ஒரே நாடு ஒரே சட்டம், எந்திரித்து ஓடு என்று சொன்னார். இதுதான் இந்த நாட்டுடைய ஜனநாயகமாக இருக்கிறது. தேசபக்தியின் பெயரால், உண்மையின் பெயரால், இந்த நாட்டுடைய பாதுகாவலின் பெயரால் இஸ்லாத்தை தழுவனையும் இந்துவை தழுவனையும் கிறிஸ்தவத்தை தழுவனையும் ஒரே மதத்தில் இல்லைங்கிறான். காலையில் ராமநாதபுரத்தில் பிறந்த ராஜீவ் காந்திக்கு கருவாடும் கம்மங்குளும் தான். ஆனால் அக்ரஹாரத்தில் பிறந்த என் ஐயருக்கு கேரட்டும் கேரட்டும் முள்ளங்கியும் தான். அவனை போய் கருவாடு என்று சாப்பிடு என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரவாதமோ, என்னை போய் கேரட் சாப்பிடு என்று சொல்வதும் பயங்கரவாதம் தான். ஆனால் நாட்டில் ஒரே மதம் என்கிற பெயரில் எல்லார் பண்பாடுகளையும் தலைக்கிற சூழல் வருகிற போதுதான் மதச்சார்பின்மையை நாம் பேசுகிற நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்படி என்றால் எது மதச்சார்பின்மை? எந்த மதத்தையும் சாராத அரசு இயங்க வேண்டும், எல்லா நம்பிக்கைகளும் அரசு கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வியை சொல்கிறோம். ஒற்றுமை என்று இந்த நாட்டுடைய முதல் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏன் குறிப்பிட்டார்?
வேற்றுமை கூடாது என்று சொல்லவில்லை. வேற்றுமை அப்படியே இருக்க வேண்டும். அப்படி என்றால் வேற்றுமை அப்படி இருக்க வேண்டும் என்றால் தமிழ் பேசுபவன் தமிழ் பேச வேண்டும், உருது பேசுவன் உருது பேச வேண்டும், அரபி பேசுவன் அரபி பேச வேண்டும், செத்த மொழி என்று பேசுகிற சமஸ்கிருதத்தை பேசுவன் சமஸ்கிருதத்தை பேச வேண்டும், கன்னடம் பேசுவன் கன்னடம் பேச வேண்டும், மராட்டி பேசுவன் மராட்டி பேச வேண்டும். அவனவன் மொழியே அவனவன் பேசுவது, அதுதான் வேற்றுமை அழகு. என்னுடைய பைஜாமா, என்னுடைய சட்டை, என்னுடைய பேண்ட், என்னுடைய உடை வேஷ்டி, என்னுடைய உடை கைலி என்றால் அவனவன் உடையை அவனவனை உடுத்தக்கொள், அதுதான் வேற்றுமை. என்னுடைய மதம் இஸ்லாம், என்னுடைய மதம் கிறிஸ்தவம், என்னுடைய மதம் சிவனிய மதம், என்னுடைய மதம் காணபத்திய மதம், என்னுடைய மதம் இந்து மதம், என்னுடைய மதம் வைணவ மதம், என்னுடைய மதம் வைதிக மதம் என்று எந்த மதம் இருந்தாலும் அவனவன் மதத்தை அவனவன் பார்க்கட்டும். அவனவனுக்கு என்ற உணவு முறை, ஒருவனுக்கு மாடு பிடிக்கும், ஒருவனுக்கு ஆடு பிடிக்கும், ஒருவனுக்கு கோழி பிடிக்கும், ஒருவனுக்கு மீன் பிடிக்கும், ஒருவனுக்கு வெஜிடேரியன் பிடிக்கும். அவனவன் உணவை அவனவன் வைத்துக்கொள். இந்த வேற்றுமை இருக்க வேண்டும். இந்த வேற்றுமைக்குள் ஒரு ஒற்றுமை வேண்டும். அப்படி என்றால் பல்வேறு பழக்க வழக்கம் கொண்ட நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை அரசு பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கோட்பாடு. இங்கே நமக்கு பல சிக்கல் இருக்கும். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவருடைய தலைவர் என்கிற முறையிலும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் என்கிற முறையிலும், என்னுடைய பெருமதிப்புக்குரிய எங்களுடைய மாவட்ட கழகத்தை பொறுப்பாளர் ஐயா மைதீன் கான் சொல்கிற போது, உங்களை அரசியல் கட்சியுடைய மேடையாக இருக்க முடியாது என்பார். நான் எனக்கு அது மாற்று கருத்தம் இருக்கிறது. எங்கள் ஐயா என்னை மதிப்போடு கூப்பிட்டு அது பொதுவாகவே எல்லோரும் இருப்பார்கள், வாருங்கள் என்று ஐயா சொன்னார். ஆனால் அரசியலை தவிர்த்து நான் உங்களை வாக்கு கேட்கப் போவதில்லை. வாக்களிப்பது உங்கள் ஜனநாயக உரிமை. நீங்கள் யாருக்கு வேண்டுமானால் வாக்களிக்கலாம், அது உங்கள் ஜனநாயக உரிமை. எங்களுக்கு அளிக்காமல் கூட போகலாம். ஆனால் சட்ட ஒழுங்குக்கும் பொது ஒழுங்குக்குள்ள வேறுபாடு இருக்கிறது. நான் பைக்கில் போனேன்னா என்னை போலீஸ்காரன் பிடிச்சான்னா, ராஜீவ்காந்தி ஹெல்மெட் போடாமல் என்னை கைது பண்ணான்னா, இல்லை ஃபைன் போட்டான்னா, என் சாதிக்காரெலாம் மொத்தமாக போய் இன்னாறு சாதிக்காருக்கு பிரச்சனையான்னு பேசினா அது மடத்தனம், அது மடத்தனம். அதனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அந்த இடத்தில் போலீஸ் லத்திச்சார்ஜ் நடத்தினால் அது சட்ட ஒழுங்கு, அது சட்ட ஒழுங்கு. ஆனால் ராஜீவ்காந்தியின் பெயரால் நாடு முழுக்க அடிக்கப்பட்டால் அது பொது ஒழுங்கு. இங்கு சட்ட ஒழுங்கையும் பொது ஒழுங்கையும் குழப்பிக் கொள்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். எதை நாம் பொது ஒழுங்கு என்கிறோம்? ஒரு கட்சி தன்னுடைய சமூக ஊடகத்தில் தற்போது நடந்த, உங்களுக்கு தெரியும், சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒருத்தன் போய் தனக்கு தாய்க்கு மருத்துவம் மருத்துவரை கத்தியால் கொடுக்கிறான். ஒரு கட்சி அபிஷியலாக தன்னுடைய இணையதளத்தில் குத்தியவனை திட்டமிட்டு அவன் மீசையை மலித்து தாடியை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு படம் எடுக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்றால், குல்லா போட்டவனும் தாடி வைத்தவனும் பயங்கரவாதி என்கிற பொது புத்தியை அவன் திணிக்க பார்க்கிறான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ பொதுவாக நீ சட்ட ஒழுங்கு பொது ஒழுங்கு பிரச்சனை, இந்துவும் பிரச்சனை, இஸ்லாமியம் பிரச்சனை, அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஆனால் பொது ஒழுங்குக்கு கொண்டு வந்து இஸ்லாமியர்களே எப்படித்தான், இந்துக்களே எப்படித்தான் என்கிற பார்வையை அரசியலமைப்புக்குள் திணிக்க போகிற போதுதான் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள், எங்களுக்குள் 1000 முரண்பாடு இருக்கலாம். தோழர் பழனி சொன்னார், காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கும் மார்க்சிய பொதுமை கட்சிக்கு 1000 முரண் இருக்கும். ஆனால் ஜனநாயகத்தை பாதுகாக்க இடத்தில் ஒன்றாக நிற்போம் என்கிற அந்த குரல் தான். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் ஏன் இந்த கதையாடல்களை, இந்த சொல்லாடல்களை நாம் இந்த தெருக்களை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நான் பிறந்த ஊர் ராமநாதபுரம் ஊர். ராமநாதபுரம் ஊருக்கும் இஸ்லாத்துக்கும், ராமநாதபுரம் ஊருக்கும் தமிழுக்கும், ராமநாதபுரம் ஊருக்கும் ஒற்றுமைக்கும் பல வேறுபாடு உண்டு. எங்களுடைய ஊருடைய பாராமரிப்பு மரியாதைக்குரிய அண்ணன் ஜனாப் நவாஸ்கனி அவர்கள், அவர் ஒரு ஸ்காலர்ஷிப்புடைய நிகழ்ச்சி நடத்துவார். ஆண்டாண்டு காலத்திற்கு அந்த மாவட்டத்தில் சிறந்த பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை தேர்வு செய்து ஒரு ஸ்காலர்ஷிப்பை கொடுப்பார். எங்கே? ராமநாதபுரத்தில் பிறந்த நவாஸ்கனி. ஆனால் வாரணாசியிலே ஒரு பாராமரிப்பு வென்றார். நாட்டின் பிரதமராக அமைச்சராக இருந்தார். அவர் இஸ்லாமிய மாணவர்களுக்காக அபுல் கலாம் ஆசாத் என்கிற நம்முடைய கல்வியுடைய தந்தையின் பெயர் நடந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தினார். ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கு கல்வி போகக்கூடாது என்று சொன்னார். இஸ்லாமியராக பிறந்த ஜனாப் நவாஸ்கனி இந்து மாணவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார். ஆனால் வாரணாசியில் வென்ற நரேந்திர மோடி நாட்டிலே பிரதம அமைச்சர் இஸ்லாமிய மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தினார். அப்போது சொன்னார், ராமேஸ்வரமும் காசியும் ஒன்றென்று. உறுதியாக இல்லை, ராமேஸ்வரமும் காசியும் ஒன்றல்ல. உங்களுக்கு வரலாறு தெரியாது. ராமேஸ்வரன் சிவன் கோயில் கட்டுகிற போது எங்களுடைய பாட்டன் சேதுபதியும் எங்கள் பாட்டன் சீதகாதி வள்ளலும் தன் காசை கொடையாக கொடுத்து சிவன் கோயிலை கட்டி எழுப்பினர். கட்டி எழுப்பிவிட்டு மீதி கல்லில் கொண்டு வந்து இன்று இஸ்லாமியருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கீழக்கரை பெரிய பள்ளியை திராவிடத்தின் வழியில் என்று தமிழ் கலாச்சாரத்தின்படி கட்டி முடித்தார்கள். இன்னைக்கு சாட்சியா எத்தனையோ பள்ளிவாசல் போய் பாருங்க. கீழக்கரை பள்ளிவாசல் போனால் அங்குதான் சிற்பங்களும் சிலைகளும் இருக்கும், பண்பாட்டின் எச்சமாக. இன்னைக்கு அதை ஒரு குறிப்பு என்ன சொன்னதுன்னா, இது இந்து கோயில், இவன் ஆக்கிரமிச்சிட்டாங்கிறான்.
அப்போ வரலாறு தெரியாதவனுக்கு வரலாறை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பாட்டன் சீதகாதிக்கும் பாட்டன் சேதுபதிக்கும் இருந்த உறவு என்னவென்றால், நாங்கள் வழிபாட்டால் வேறு, ஆனால் வணக்கத்தால் மாமா மச்சாங்கிற உறவை எங்கள் ஐயா மைதீன் கான் சொன்னாங்களவா, மாமா மச்சாங்கிற உறவை. பாங்கு சொல்லுகிற போது என் அம்மா என் எழுப்புவார், இதோ பள்ளிவாசல் ஒழித்து விட்டதென்று. என் கோயில் மணி அடிக்கிற போது இதோ கோயில் மணி என்பார். கோயில் மணி அடிக்கிற போது என் மாமா ஜவஹர்லால் கான் தன்னுடைய தொழுகையை நிறுத்துவார். பாங்கொலி ஒலிக்கிற போது என் அப்பா என்னுடைய கோயிலுடைய மணியோசை நிறுத்துவார். என் வழிபாடு எனக்கானது, அவர் வழிபாடு அவருக்கானது. ஆனால் எல்லோரும் மனிதத்தைத்தான் நாங்கள் கேட்டோம். எங்கள் மனிதன்தான் முக்கியம் என்று போட்டு வளர்ந்தோம். அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை இந்தியா முழுக்க பரப்பி செல்வதற்கு தேவையான கூறு இன்னைக்கு அரசியல் கத்திருக்கிறது. நான் தான் சொன்னேன், இது வாக்கு கேட்குற மேடையில் அது உங்கள் ஜனநாயக உரிமை. ஆனால் நாம் பரப்ப வேண்டியது என்னவென்றால், நம் மதத்தை பாதுகாக்கிற அதே வேளையில், நம்முடைய மொழியை பாதுகாக்கிற அதே வேளையில், இன்னொரு மதத்தின் உரிமையும் இன்னொரு மொழியையும் பாதுகாப்பதற்கு எப்போதும் நாம் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய இறைவன் யாருக்கு இறங்குகிறார்களையோ, நான் ஒரு இறைமறுப்பாளர். ஆனால் இறைவன் எனக்காக என் அம்மா வணங்குவதையும், எனக்காக என் அப்பன் வணங்குவதையும், எனக்காக என் தம்பிகள் வணங்குவதையும் நான் ஒருபோதும் தடுப்பவன் அல்ல. அவன் நம்பிக்கை அவன் வணங்குகிறான். அவன் வணங்குகிற போது கைகளை கட்டி நாம் அமைதியாக இருப்போம். அவன் வணங்குகிற போது கைகட்டி அமைதியாக இருப்போம். ஏனென்றால் தாயுடைய மார்பில் குழந்தை பால் குடிக்கிறது போல் அந்த நிம்மதியை போல் தன் இறைவனிடம் அவனை வழிபட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கான நிம்மதியை தாய் தருவது போல், உணவை தாய் தருவது போல் தன் இறைவன் தருவான் என்று நம்புகிறான். அந்த இறையை நாம் மதிப்போம் என்கிற தத்துவத்தை இந்த மண்ணில் மதிக்கிறோம். அந்த தத்துவம் தான் வேற்றுமையில் ஒற்றுமையின் தத்துவம். இந்த பேட்டைங்கிற ஊர் பல்வேறு ஊருக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய பெரும்பாட்டன் காயிதே மில்லத்து பிறந்த ஊர் இந்த ஊர். காயிதே மில்லத்துங்கிற அந்த மகத்தான மனிதன் பேட்டையில் திருநெல்வேலியில் பிறந்த பின்புதான் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவருக்குத்தான் தன் பண்பால், பல பேருக்கு பல பட்டம் இருக்கிறது, நாம் போட்டுக்கிற எத்தனையோ தலைவர்களுக்கு பல்வேறு பட்டம் இருக்கிறது. ஆனால் தன் செய்கையால் பண்பால் இஸ்மாயில் என்கிற பெயரை காயிதே மில்லத்துங்கிற பண்பாளனாக மாற்றிக்கொண்ட ஊர், தலைமை மகன் பிறந்த ஊர் இந்த ஊர். அவர் தான் இந்தியாவுடைய பாராளுமன்றத்திற்கு உள்ளே இருக்கிற போது எண்ணிலடங்காத மொழியை, எண்ணிலடங்காத மக்கள் செல்வாக்கை பெற்ற என் தாத்தா காயிதே மில்லத்தவர்கள் பாராளுமன்ற டிராப்டிங் கமிட்டியில் எது இந்தியாவுடைய தொன்மையான மூத்த மொழியாக இருக்க வேண்டும், மூத்த மொழி எது ஆட்சி மொழியாக வேண்டும் வாதம் வந்தபோது அவர்தான் வாதம் வைத்தார். தொன்மையும் பழமையும் என்று நீங்கள் தொன்மையும் பழமை என்று தேடினால் என்று அவர் மரியாதைக்குரிய ஜனநாயகவாதி என்று போற்றப்படுகிற ஜவஹர்லால் நேரிடம் செய்த வாதம் தான், தொன்மையும் பழமையும் நீங்கள் தேடினால் நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பு அம்மா என்று அழைத்த என் செம்மொழி தமிழ் தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்க தகுதி என்கிற அந்த வாதத்தை வைத்தார். மலப்புறத்தில் என்று அவர் வென்றாலும், கேரளாவிலே இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கை விட கேரளாவில் வலிமையும் அதிகாரம் அதிகம். ஆனால் மலப்புறத்திலிருந்து வென்றாலும் 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது பீர்குளமும் தேவிகுளமும் செங்கோட்டையும் சென்னை மாகாணத்துக்கு உட்பட்ட மெட்ராஸுக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தில் இறுதி வரை உறுதியாக நின்றவர். அவர் ஒரு பண்பாட்டு சின்னத்தை, அவர் ஒரு கலாச்சார சின்னத்தை, அவர் ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையை இந்த நாட்டில் வளர்த்தார். அது என்னவென்றால், எங்கள் மார்க்கம் எங்கள் மதத்தை போற்றி பாதுகாக்கிற தன்மை எங்கள் அப்பனுக்கு, எங்கள் தாத்தாவுக்கு, தம்பிமாருக்கு, இந்த தமிழ்நாடு மாடலை எங்கே பேசு, உலகம் முழுக்க பேசுகிறார். நம்முடைய பெரும்பாட்டன் ஹைதர் அலியை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. மருதுபாண்டியர் நம்முடைய மருதுருவருடைய வீரத்தை பேசுகிறோம், வேலுநாச்சி அம்மையாருடைய வீரத்தை பேசுகிறோம், தீரன் சின்னமலையுடைய வீரத்தை பேசுகிறோம். தீரன் சின்னமலையும் மருதுருவரையும் வேலுநாச்சியும் ஊட்டி சீராட்டி வளர்த்தவர் நம் பெரும்பாட்டன் ஹைதர் அலி. அந்த ஹைதர் அலியுடைய விதைதான், ஹைதர் அலியுடைய வீரம்தான் இன்று வரை, அவருடைய போரியல் தத்திரம்தான், அவர் பெங்களூருக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய பெல்காமுக்கு மேலே அவர் செய்த அந்த ஸ்ரீரங்கப்பட்டத்திலிருந்து அவர் போட்ட உத்தரவு தான் இன்னைக்கும் கொங்கு மண்டலத்திலிருந்து தென் தமிழ்நாடு, தென்னகம், கர்நாடகா, கேரளா மதம் பிடிக்காமல் இருக்கிறது என்றால், மதவெறி பிடிக்காமல் இருக்கிறது என்றால் ஹைதர் அலி என்கிற மாமன்னன் போட்ட விதை. ஏனென்றால் அவர் மார்க்கத்தில் வேறுபட்டிருந்தாலும் மனிதத்தை நேசித்திருந்தார். அதனால்தான் பாட்டி வீர வேலுநாச்சிக்கு போர்ப்படை கொடுத்து உதவி அவரை படைக்களத்தில் நின்று ஆங்கிலேயருக்கு எதிராக நிற்பதற்கு வலுவூட்டினார். தீரன் சின்னமலை எங்கள் தன்னுடைய படைத்தளபதியை அழகூர்த்தி பட்டம் சுட்டி, நீ தமிழ்நாட்டின் நிலையில் கொங்கு மண்டலத்தில் என்று அந்த அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாள விளிம்பியங்களை இன்னைக்கு கோவையில் குண்டுவெடித்து விட்டது என்று பல பேர் பேசுகிறார்கள். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் வழக்கறிஞராக நானும் இருந்திருக்கிறேன். பெருமரியாதைக்குரிய எங்களை மூத்த வழக்கர் பவானி மோகனோடு சேர்ந்து வழக்கு நடத்தியிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோணியம்மன் கோயிலாம் பிரச்சனை சிக்கலுங்கிறார்கள். இவர்களுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுப்போம். கோணியம்மன் கோயிலை கட்டி கொடுத்தவன் நம் பாட்டன் ஹைதர் அலி என்பதை, நம் பாட்டன் திப்பு சுல்தான் என்பதை இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். தன் படை வீரர்கள் தொழுகையின் போது தொழுகிறார்கள் என்ற ஒரு இந்து வீரன் கேட்டான் என்பதற்காக கோணியம்மன் கோயிலை கட்டி கொடுத்த வரலாறு இருக்கிறது.
கொலைவடல்கள் எத்தனையோ பேர் பள்ளிவாசல்களையும் கோயிலையும் ஒன்றாகத்தான் கட்டினோம். எங்களுக்குள் மதம் வேறாக இருந்தது, ஆனால் மனிதம் ஒன்றாக இருந்தது. அதைத்தான் இந்திய அரசியல் சட்டத்தின் அடையாளமாக நாம் தூக்கி சுமக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் பிறந்த இந்த நாளில் நாம் உறுதியேற்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திற்காக யார் வந்தாலும் எவர் வந்தாலும் ஒற்றுமை என்கிற ஒரு விரலால் நாம் அவர்களை அடித்து நொறுக்க வேண்டும். அதுதான் சரியான நீதியாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிக அருமையான முறையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தலைப்பிலே பல்வேறு வரலாற்று செய்திகளை நினைவுபடுத்திய அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசனை கௌரவிக்கிறார்கள். இங்கே உரையாற்றி அமைந்திருக்கிற அருள் தந்தை கிப்சன் ஜான்தாஸ் அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். தோழர் பழனி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அருமை சகோதரர் KMA, எல்லோராலும் மாமா என்று அழைக்கப்படுகிற KMA நிஜாம் அண்ணன் அவர்களுக்கு, முன்னாள் திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயரும் முன்னாள் பாராளுமன்ற மேலவை உறுப்பினருமான விஜய் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சரி சரி. மிலிட்ரி லைன் ஜும்மா பள்ளியினுடைய செயலாளர் ஹாஜி ஃபசுலுர் ரஹ்மான் ஹாஜியார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது முஸ்லீம் கல்வி கமிட்டியினுடைய பொருளாளர், இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு பலரும் காரணம், அவர்களும் ஒரு காரணம், மரியாதைக்குரிய மஜீத் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது கல்விக்குழுவினுடைய தாளாளர், முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியினுடைய கோல்டன் ஜூபிலி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய அருமையான அண்ணன் LKS அண்ணன் அவர்களுக்கு ஹஜா ஹசரத் அவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். வரலாற்று ஆய்வாளர், வாழ்வதற்காக எழுதுகிறார்கள், நான் எழுதுவதற்காகவே வாழ்கிறேன் என்று சொல்லி இலக்கியத்திற்காக எழுத்துத்துறைக்காக தன்னை அர்ப்பணித்து 100 புத்தகங்களுக்கு மேல் எழுதி அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசுடைமையாக ஆக்கியிருக்கிற அளவிற்கு தரம் வாய்ந்த கருத்துக்களை, வரலாற்று சுவடுகளை தோண்டி எடுத்து சத்தியத்தை உரைத்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டமில்லாமல் அறப்பணி செய்து வருகிற சே திவான், திருநெல்வேலியினுடைய பெருமை சே திவான் அண்ணன் அவர்களுக்கு சுவாமிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமல்ல இறைவன் பூரண சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்கி இன்னும் பல புத்தகங்களை எழுதி இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும், இந்த நாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர்களுடைய புத்தகங்களில் ஒரு படி, அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் பொது பயனுக்காக தர வேண்டும் என்று இங்கே இருக்கிற சான்றோர்கள் இங்கே அவர்கள் ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய பழக்கமே அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருகை தரக்கூடிய எல்லோருக்கும் புத்தகங்களை, எல்லோரும் வீட்டுக்கு போனால் டீ கொடுப்பாங்க, பிஸ்கட் தருவாங்க, ஸ்வீட் தருவாங்க. அண்ணனை திவான் அண்ணனை பார்க்க போனோம்னா இந்தாங்க இந்த புத்தகத்தை பிடிங்க, அந்த புத்தகத்தை பிடிங்கன்னு சொல்லி புத்தகமாகவே தந்து கொண்டிருக்கிற ஒரு புத்தக புழு சே திவான் அவர்களுக்கு இந்த மாநாட்டின் மூலமாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சிறப்புரை சொல்லின் செல்வதற்கு முன்னால் ஒரு சிறு வார்த்தைகள் நமது முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் LKS அண்ணன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அவர்களுக்கு பிறகு சொல்லின் செல்வரின் சிறப்புரை. உலகெல்லாம் படைத்து உயர் உற காக்கும் புலமையோன் இறைவனுக்கு புகழெல்லாம் உரித்தாகட்டும். ஜமாத்துல் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்கின்ற அத்துணை தூய உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி, என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிகளார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், இஸ்லாமிய சான்றோர் பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ நேயர்கள் இங்கே முன்னிலை வைக்கின்றார்கள். உங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது மிக பெருமையாக இருக்கிறது. இங்கே திருநெல்வேலியிலே தேரோட்டம் நடைபெறும், ஆணிப்பெரும் தேரோட்டம். அந்த தேரோட்டத்தை பார்ப்பதற்கு பல்வேறு சந்துகளுடைய முனைகளிலே இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். நின்று கொண்டிருக்கும் போது எங்களுடைய டிபிஎம் அவர்கள் சொன்னது போல, மாமா இதோ மோர் எடுத்துக்கொள்ளுங்கள், மாமா தாத்தா இதோ உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இஸ்லாமியர்களும் சகோதர மக்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றாக இணைந்து அங்கே சொல்வார்கள், வேணுவனநாதா வேண்டும் வரம் நீதா என்று அந்த நெல்லையப்பரை புகழ்ந்தேத்துகின்ற அந்த வரிகளை சொல்லுவார்கள். இஸ்லாமிய நண்பர்கள் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்து இன்னொன்று சொல்லுவார்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி என்று தங்களுடைய எண்ணத்தை அபிப்பிராயத்தை சொல்லுவார்கள். இஸ்லாமிய பெருமக்கள் பக்கத்தில் நின்று தோளோடு தோள் நின்று அவர்களை தழுவிக்கொண்டு நிற்பார்கள். அத்தகு பெருமைக்குரிய திருநெல்வேலி இது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே என்று சொல்வார்கள். அந்த தேவார திருவாசகத்திற்கும் செவிசாய்த்து இஸ்லாமிய பெருமக்கள் இந்த மண்ணினுடைய ஐக்கியத்தோடு ஒன்றாக ஒன்றிணைந்து இந்துக்களோடும் கிறிஸ்தவர்களோடும் இஸ்லாமிய பெருமக்கள் அண்ணன் என்றும் தம்பி என்றும் ஆமன் என்றும் மச்சான் என்றும் பேரப்பிள்ளைகள் என்றும் செப்பிய உறவு பாராட்டக்கூடிய இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய உங்கள் அத்தனை பேரையும் இந்த சபையின் எங்களுடைய முன்னோடி ஏர்களான உலமா பெருமக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த அவையிலே உங்களையெல்லாம் பார்த்து உங்களுடைய உரைகளை கேட்பதற்கு வருகை தந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கானோரில் இரண்டாவது நாள் பொழுதிலே உங்களை பார்த்து மகிழ்ந்து வரவேற்று அமைகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி எல்கேஎஸ் அண்ணன் அவர்களுக்கு.